நேற்று முன்தினம் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்புகளின் முடிவுகள் வெளியாவதாக இருந்தது என்றாலும் கருணை மதிப்பெண்கள் குறித்த சர்ச்சையின் காரணமாக அந்த முடிவுகள் வெளியாவது தள்ளிப்போய் கொண்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சிபிஎஸ்இ தேர்வு முடிவு விவகாரத்தில் யாருக்கும் எந்த அநீதியும் இழைக்கப்பட்டு விடாது, அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விரைவில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று நேற்றைய தினம் கூறியிருந்தார், பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில் நாளையோ அல்லது நாளைய மறுநாளோ 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ முடிவுகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தற்போது அண்மை செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஹனிகுமாரிடம் பேசலாம். ஹனிகுமார், நாளையோ நாளைய மறுநாளோ இந்த முடிவுகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அது பற்றிய விரிவான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். கணேஷ், நாட்டின் மிக உயரிய தேர்வுகளில் ஒன்றான சிபிஎஸ்இ தேர்வு கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது. அதன் மீதான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருடம் கடந்த ஆண்டு இதற்கு முன்பே தேர்வு முடிவுகள் வெளியாகிவிட்டாலும் கூட இந்த ஆண்டு தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் தொடர்ந்து காலதாமதமும் சிக்கலும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது மே 24ஆம் தேதி சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் திடீரென்று அந்த முடிவுகளை வெளியிடுவதில் சிக்கலும் காலதாமதமும் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக, அதாவது மே 23ஆம் தேதி மாலை டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவே அந்த திட்டமிட்டபடி முடிவுகளை வெளியிடல் ஏற்பட்ட சிக்கலுக்கு காரணம் என்று சிபிஎஸ்இ தரப்பிலே சொல்லப்பட்டது. குறிப்பாக சிபிஎஸ்இ மாடரேஷன் பாலிசி என்கிற ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறது. அதாவது வினாத்தாள் கடினமாக இருந்தாலோ அல்லது வினாத்தாளில் தவறுகளோ குளறுபடியோ ஏதேனும் இருந்தால் மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ், அதாவது கருணை மதிப்பெண்கள் என்று சொல்லப்படக்கூடிய கருணை மதிப்பெண்கள் வழங்கக்கூடிய அந்த முறையை சிபிஎஸ்இ கடைபிடித்து வந்தது. இந்த மாடரேஷன் பாலிசியை கைவிடுவதாக கடந்த ஏப்ரல் மாதம் தன்னுடைய போர்டு கூட்டத்திலே சிபிஎஸ்இ முடிவெடுத்து அந்த திட்டத்தை கைவிட்டது. இது மாணவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயல். இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தான் டெல்லி உயர்நீதிமன்றம் சிபிஎஸ்இ தன்னுடைய அந்த கருணை மதிப்பெண்கள் வழங்கக்கூடிய அந்த முடிவை திரும்ப பெறக்கூடாது, அதை தொடர வேண்டும். திடீரென்று இது போன்ற ஒரு முடிவை அறிவிப்பதன் காரணமாக மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாடரேஷன் பாலிசி என்கிற அந்த கொள்கையை சிபிஎஸ்இ கடைபிடிக்க வேண்டும், தொடர வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்தது. இது ஒரு புதிய உத்தரவாக இருந்ததன் காரணமாக சிபிஎஸ்இக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த உத்தரவை பின்பற்றுவதா அல்லது உச்ச நீதிமன்றத்திலே அந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருந்தன. இது தொடர்பாக சிபிஎஸ்இ சேர்மன் திரு சதுர்வேதி அவர்கள் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை நேற்று முன்தினம் சந்தித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். நேற்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பேசுகின்ற போது சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும், மாணவர்களுக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படாது என்று சொல்லியிருந்தார். தற்போது நாம் சிபிஎஸ்இ அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அநேகமாக நாளை மாலை, அதிகபட்சமாக நாளை மாலைக்கு சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகிவிடும். ஒருவேளை நாளை மாலை வெளியிடப்படாமல் காலதாமதம் ஏற்பட்டால் ஞாயிற்றுக்கிழமை இதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டு விடும் என்று அவர்கள் தரப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த முடிவுகளில் ஏற்பட்ட கால தாமதம் மாணவர்களிடையே ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும், எந்த முறைகள் பின்பற்றப்படும், அடுத்து சேர்க்கை, மேல் படிப்புக்கான சேர்க்கை போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கிறது. இவற்றின் காரணமாக மாணவர்களுக்கு பெரிய குழப்பமும் ஒரு மன அழுத்தமும் ஏற்பட்டது. தற்போது அதற்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கின்ற விதமாக 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மாலை அல்லது ஒருவேளை காலதாமதம் ஏற்பட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலை வெளியிடப்படும் என்று சிபிஎஸ்இ அதிகாரிகள் தரப்பிலே நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஹனிகுமார், இந்த முடிவுகளை பொறுத்தவரையில கருணை மதிப்பெண்கள் முறை கடைபிடிக்கப்படுமா? அது பற்றிய தெளிவான அறிவிப்பு இதுவரைக்கும் ஏதாவது வெளிவந்திருக்கிறதா? அதிகாரப்பூர்வமாக சிபிஎஸ்இ அது பற்றி அறிவித்திருக்கிறதா? சிபிஎஸ்இ இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருந்தாலும் கூட அவர்கள் சட்ட நிபுணர்களோடு ஆலோசனை நடத்தினார்கள். அட்டார்னி ஜெனரலோடு ஒப்பீனியனும் அவர்கள் கேட்டார்கள். டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் நாம் மேல்முறையீடு செய்யலாம் என்கிற ஒரு முடிவை சிபிஎஸ்இ எடுத்திருந்தது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையும் எடுத்திருந்ததாக தகவல் வெளியானது. இருந்தாலும் சட்ட நிபுணர்கள் ஒருவேளை உச்சநீதிமன்றத்தை நீங்கள் அணுகினால் இது இந்த முடிவை வெளியிடுவதில் தேவையற்ற காலதாமதத்தை ஏற்படுத்தும், அது மாணவர்களை பாதிக்கும். எனவே டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவை பின்பற்றலாம். இந்த ஆண்டு இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றிருந்து பிறகு அடுத்து வருகின்ற விஷயங்களை அடுத்த ஆண்டு நாம் பார்த்துக் கொள்ளலாம் என அறிவுரை வழங்கியிருப்பதாக சிபிஎஸ்இ தரப்பிலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் பரிசீலித்து பார்த்த சிபிஎஸ்இ
டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கக்கூடிய அந்த முறையை கடைபிடிக்கலாம் என்று முடிவு செய்திருப்பதாக சிபிஎஸ்இ அதிகாரிகள் தரப்பிலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவற்றை எல்லாம் பார்த்து இதற்கு நடைமுறைகள் முடிந்த பிறகு அநேகமாக நாளை மாலை வெளியாக வாய்ப்பு இருப்பதாக சிபிஎஸ்இ அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள்.